ஆடியோ லான்ச்ல ஒன்று சொன்னாங்க, இந்த கூலி இஸ் ஈக்குவல் டு 100 பாஷா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? 100 பாஷாக்கு சமமா கூலி? 10 பாஷா சார். இப்போ எனக்கு 90 அதுவே அவன பாஷா எங்கே இருக்குது, கூலி எங்கே சார்? ஒரு காலத்தில் கல்ட்டு கிளாசிக்காக இருந்திருக்காரு, மோசமான யூனியன் லீடராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி கொஞ்சம் செட்டில் ஆகி எல்லாம் போயிடுச்சு, பொண்டாட்டி போயிட்டா, அதேமாதிரி குழந்தை போயிடுச்சுட்டோட அடங்கி ஆடி அடங்கி ஒரு மேன்ஷனில் வாட்ச்மேன் மாதிரி இருக்காப்புல, ஒரு வார்டன் மாதிரி இருக்காப்புல, சாதாரணமாக இருக்காப்புல. அவரை கிண்டி விட்டதுக்கு பாருங்க, தாகா வரைக்கும் அவர்கிட்ட வந்து நீல் டவுன் போட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவ்வளோதான், இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார். எதையுமே சொல்லாமல் இந்த 18 பேர் உள்ளே வச்சிருக்காங்களே ரூமை, 18 பேர் முதல்ல இறங்கி சைமன் ஒரு இருக்கு படத்தை முடிச்சுட்டு காமராஜர் எல்லாரும் வெளில போங்க அனுப்பிடலாம்ல, எதுக்கு பண்ண மாட்டாரு? அவங்க 3 பேரும் அவளை சும்மா கூப்பிட வந்தவங்க, அவ்வளோதான். அங்கே ஃபைட் பண்ணி நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்லாம் தலைவர் அவங்களுக்கு எந்த டிமாண்டும் வைக்கல. இதுதான் பிரச்சனை. நீங்கள் அது எப்படி இப்படி இருக்கும், மோனிகா எப்படி ஆடலாம்? உலகத்தில் எத்தனை படத்தில் பாட்டு பிளேஸ்மெண்ட் தப்பாக இருக்குது தெரியுமா? சொல்லுவானா? நீங்கள் சொல்லுவீங்க சார். அதான் சார் இருக்கு. நீங்கள் அதை எடுத்து எப்படி பிளேஸ்மெண்ட் எப்படி மோனிகா இங்கே ஆட விட்டாங்க, ஏன் ஆட விட்றாங்கன்னு இருக்கீங்க. அத்தனை படத்தில் இது பிரச்சனை என்னன்னா அது தப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு அசம்ஷன் வச்சுருக்கீங்க. இது இப்படி இருந்தாலும் கரெக்டாக இருக்கும்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எழுதின கதைக்கு நீங்கள் லாஜிக் தப்பாக சொல்லுங்கன்றேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஸ் வந்து கூலிலே இருக்கு அப்படிங்கிறது இல்ல சார். இப்பதான் சார் நீங்க சொன்னீங்க பிளேஸ்மென்ட் தப்பா இருக்கு, லாஜிக்ல என்ன தப்பு அப்படி? ஆமா, பிளேஸ்மென்ட் தப்பு, லாஜிக் தப்பு, என்ன தப்பு இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் இல்ல, விஜய் ஐட்டம் சாங்லாம் ஆடி இருக்காரு லோகேஷ் கனகராஜ் படத்துல. ஆமா சார், லியோலே வீட்டுக்கு ஒருத்தர் குடிக்க கூப்பிடுவார்ல முத பாட்டு, பம் 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 நம்ம மாத்திட்டாங்க படத்துல. நான் ரெடி தான். ஆமா, அப்புறம் அது என்ன சாங்? நான் ரெடி தான் ஐட்டம் சாங் அது. பின்ன அவர் அப்படிதான் சார் ஆடிட்டு இருப்பாரு. அவர் ஆடின ஐட்டம் சாங் அது. இது ரஜினி படம், தாகாவே வந்தாலும் நீ கேனப்பை மாதிரி தான் போகணும். அதுதான் இங்கே சார், ரஜினி தான் அல்டிமேட்டுமே. அது புரிஞ்சு நீங்கள் எழுதி ஆகணும். அப்போ ரஜினி படத்தில் இந்த டான்ஸ்லாம் பார்க்க தான் வருவாங்க, சும்மா வருவாங்க. இப்போ டான்ஸு இன்ட்ரோ அது இதுன்னு எல்லாம் தேவை. நீ லோகேஷ் கனகராஜ் தலைவர் படம். ஆமாம், நீ லோகேஷ் கனகராஜ் யாராக இருந்துக்கோ, நீ எழுது தலைவர்கள் எழுதும் தலைவர் மாதிரி எழுதணும். அப்புறம் தான் பாஷா வந்து முடிச்சு விட்டுறாரு சார். அது கொஞ்ச நாள் அப்படி இருந்தார் சார். அந்த மாதிரி தானே சார் இருந்தார் இந்த படத்துலையும். நான் அதனால தான் இது 10 பாஷான்றேன் சார். மாணிக்கு பாஷாவும் கூலியும் ஒன்று தான். அது அவரோட ஏஜுக்கான ஃபேக்டர் சார். அதில் தோற்று போனவங்க தான் வெளியில் போயிட்டாங்க. சிரஞ்சீவி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலையா, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஒரு மம்முட்டி, மோகன்லால், ஒரு அமிதாப் பச்சன், தர்மேந்திராவெல்லாம் ஏன் இவ்வளோ ஓப்பனிங் கொடுக்கல அப்படின்னா, இந்த மாதிரி இவர் கொடுக்குற அவுட்புட் பல டிக்கெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால வெளில போயிட்டாங்க. நான் சொல்கிறது ரஜினி ஃபேன்ஸ், அதுக்கு டிக்ஷனரியில் அர்த்தமே வேறு, ரைட்டுங்களா? இப்போ என்னைய மாதிரி இருக்கிறாங்க சார் ஊருக்குள்ள. எவன் என்ன சொன்னால் என்ன, நம்மளை என்ன ஆனாலும் என்ன அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள என்ன ரஜினி ஃபேன்ஸாக இருக்காங்க. அவங்க தான் இவ்வளோ நாள் அவரை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அவங்க யாருக்குமே வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு வேற வாய்ப்பே இல்லை. இந்த படத்தை அவங்க பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க சார். லியோ இப்போ இந்த மொத்தமே 250 கோடி 260 கோடி தான் ஒன்று வந்திருக்கு. அதை ஏற்றுக்குறோமா? ஆமாம் சார், அது ஓகே. அப்போ நான் இதை ஏற்றுக்கிறேன். லியோ 250 கோடினா வந்து இது 229 கோடி தான். இல்லை அப்பனா லியோ 160 கோடி தான் எழுதியிருக்காங்க. ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் இணைந்திருக்கார் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போது ஆடியோ லான்ச்சில் ஒன்று சொன்னாங்க, இந்த கூலி இஸ் ஈக்குவல் டு 100 பாஷா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? 100 பாஷாக்கு சமமா கூலி? 10 பாஷா சார். இப்போ எனக்கு 90 அதுவே அவன பாஷா எங்கே இருக்குது, கூலி எங்கே சார்? பாஷா இது நீங்கள் அரைவ் பண்ணுறீங்க சார். உங்களுக்கு இப்போ நான் இப்போ அதே மாதிரி நான் சொல்லுவேன். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்கிறது, தசாவதாரம் பெருசா தக் லைஃப் பெருசா? தசாவதாரம் தான் பெருசு. எப்படி சொல்கிறீங்க அப்படி சார்? அங்கே அந்த கிராஃப்ட்னு ஒன்று இருக்குல்ல சார், படத்தை விட்டுருங்க. கமல் அங்கே இருக்க கமல் தான் வந்து இங்கே இருக்கார், அது நம்ம ஒன்றுமே சொல்ல. ஆக்டர்ஸை விட்டுருங்க, அதை தாண்டி படத்தில் இருக்க கிராஃப்ட்னு சொல்லுங்கள். இப்போ தசாவதாரத்தில் 10 வேடம் வந்து அவர் போட்டிருக்காரு. இதில் அந்த அளவுக்கு மெனக்கடல் வந்து சார். நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 10 வேடம் போட்டு சர்க்கஸில் கூட வருவாங்க. இதில் பார்த்தா அவர் அவ்வளோ டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸில், சின்ன கெட்டப்ஸில் நுணுக்கமாக அழகாக வந்துட்டு போவார் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். உங்கள் ஒப்பீனியனை கொடுக்கக்கூடாது. இப்போ ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாஷாவா கூலியா அப்படின்னா எனக்கு கிளியராக சொல்ல முடியும் சார். என்னென்னா 1995 பாஷா வந்து எப்படி வந்து ஒரு இந்தியா முழுக்க ஒரு பேசப்பட்ட படம், எப்படி ஒரு கேஜிஎஃப், பாகுபலி, இந்த புஷ்பா 2 மாதிரி 95 இந்தியா முழுக்க பேசப்பட்ட வேறு
என்ன சொல்ல ஸ்டேட்ஸ்லேருந்து தமிழ்நாட்டில் வந்து படங்கள் பார்த்துட்டு போகணும். இந்த பாஷாவோட ஒரிஜினல் வெர்ஷனான ஹம் நடித்த அமிதாப் பச்சனே தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக 1 மணி நேரம் அவர் வீட்டில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு போனாருன்னு அவரே சொல்கிறார். ரைட்டுங்களா? அப்படி உலகம் எதுக்கு சொல்கிறேன்னா அதே மாதிரி கூலி அன்னைக்கு எப்படி அது ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் கல்ட்டோ, எப்படி அன்னைக்கு ஒரு கமர்ஷியலுக்கு இப்படி தான் சினிமா எடுக்கணும்னு எல்லாருக்கும் எழுதி கொடுத்த ஒரு நோட் ஷோ கோனார் கேட் மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு அதுக்கப்புறம் தான் சார் வந்தது ராஜுபாய் விஸ்வாபாய் அந்த பாய் எல்லாம் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் அதுதான் அடி போடுறாங்க. ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட மாட்டாங்கன்னு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு கூலின்றேன். ஒன்றும் இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா நான் இதே சொல்கிறேன். அன்னைக்கு அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை முடிச்சு எப்படி ஒரு இன்டர்வல் பிளாக்ல சரி அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சு எப்படி ஒரு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் நெகட்டிவ் ஃப்ரேமில் ஆரம்பித்து இது விண்டேஜ் போர்ஷன் போதும். இன்றைக்கும் அதே தானே சார். அந்த விண்டேஜ் போர்ஷன் கடைசி 20-25 நிமிஷம் நீங்கள் நினச்சி பார்த்துட முடியுமா சார்? அந்த அவ்வளோதான், வேற என்னதான் வேணும்ன்றீங்க உங்களுக்கு? மாணிக் பாஷா இருக்காருல்ல, மாணிக் பாஷா அந்த கேரக்டர் மட்டும் எடுத்துங்க. அந்த கேரக்டருக்கான யூனிக்னஸ்லாம் நிறையா இருக்கும். நம்ம இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா அந்த மாணிக் இது பண்ண இவர் மாணிக் பாஷா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு டிஃபைனான ஒரு கேரக்டர். இந்த பக்கம் தேவாவை எடுத்துக்கங்க, தேவராஜன் எடுத்துக்கோங்க. அதே தான் சார். ஒரு காலத்தில் கல்ட்டு கிளாசிக்காக இருந்திருக்காரு, மோசமான யூனிட் லீடராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் சட்டில் ஆகி எல்லாம் போயிருச்சு, பொண்டாட்டி போயிட்டா, அதே மாதிரி குழந்தை போயிருச்சுட்டோட அடங்கி ஒரு மேன்ஷனில் வாட்ச்மேன் மாதிரி இருக்காப்புல, ஒரு வார்டன் மாதிரி இருக்காப்புல, சாதாரணமாக இருக்காப்புல. அவரை கிண்டி விட்டதுக்கு பாருங்க தாகா வரைக்கும் அவர்கிட்ட வந்து நீல் டவுன் போட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவ்வளோதான், இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார். நீங்கள் அதுதான் இப்போ நமக்கு அவர் படத்தை முன்னாடி இருந்தே இந்த பயங்கரமான பாஷாவில் வந்து நம்ம அடி வாங்கிட்டு இருப்பார். மாணிக்கமாக இருக்கும்போது முழுக்க ஆட்டோக்காரர் எந்த அளவுக்கு நான் தன்னால் ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஹோல்ட் பண்ணிருப்பார். இங்கே கூலியில் ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த ஃபைட் சீக்வன்ஸுங்கிறது அவர் கடைசியில் எந்த அளவுக்கு சண்டை போடுறாரோ அதே அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருக்கே சார். அதுதான் இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை சார். அவர் சைமனுடைய அப்பாவை கொண்டிருக்காரு சார். ரைட்டா? தாகாவுடைய அப்பாவை டீல் பண்ணிருக்காரு, காக்கா டீல் பண்ணுறாரு. ரைட்டுங்களா? அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. புனகள்ளி போடுறாரு சார் அவர். இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு சார்? பணத்தை எரிச்சிக்கிட்டு இருக்காரு சார் அவர். பணத்தை எரிச்சிக்கிட்டு சாதாரணமாக அவர் பாட்டுக்கு எதையுமே சொல்லாமல் இந்த 18 பேர் உள்ளே வச்சிருக்காங்களே ரூமை, 18 பேர் முதல்ல இறக்கி சைமனை ஒரு இருக்கு படத்தை முடிச்சுட்டு காமராஜர் எல்லாரும் வெளில போங்க அனுப்பிடலாம்ல. எதுக்கு பண்ண மாட்டாரு? அவர் பாட்டுக்கு சைமனை உள்ளே வச்சிருக்காரு, காலிசாக்கு தனி ரூமை கொடுத்து அவர் உள்ளே வச்சிருக்காரு. பேசாமல் இருங்கடா, எல்லாம் வாங்கியாச்சு, அடி வாங்கியிருக்காங்க. கரெக்டாக 20 வருஷம் வாங்கியிருக்காங்க. பேசாம ஒன்றும் குடும்பம் குட்டி இல்லாமல் இன்னும் பேச்சுலராக இருந்துக்கிட்டும் மூடிட்டு இருக்கடா எல்லாத்தையும் இருக்க வச்சிருக்காப்புல. இவரும் அமைதி அப்படி தான் இருக்காரு. ஜாலியாக ஏதாவது இது என்ன சொல்கிறது, வீட்டில் கறி வெட்டி கொடுத்துட்டு என்ன சொல்கிறது மேன்ஷனில் கறி வெட்டி கொடுத்துட்டு சமையல் பண்ணி போட்டு இப்படி தான் இருக்காப்புல. அப்படி இருக்கிற மனுஷனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அது தெரியாமல் நண்பனுக்காக, அதுவும் தங்கச்சியை கொடுத்தவனுக்காக போராடினா வேறு யார் சார் போராட முடியும்? அப்போ அப்படிங்கும்போது உள்ளே போகிறார், எடுத்தவொடனே எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியுமா? அது அப்படியே பில்டப் ஆகி அப்படியே வருது. வரும்போது சைமன்ட்டு இன்னுமா என்ன தெரியல அப்படிங்கும்போதே படம் வேறு மாதிரி ஆகுதுல சார். வேறு என்ன சார் வேணும் உங்களுக்கு? படத்தோட பிளாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு சார். நீங்கள் சொல்கிற அந்த ஒரு கேள்வியே வச்சுக்கோம். இவங்க 19 பேர் இருக்காங்க, இவங்க 19 பேரை முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தால் படம் எப்போவும் முடிஞ்சிருக்கும். ஆனால் சரி, சைமனை டீல் பண்ண வேணாம், இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் முக்கியம். சுத்திகாசனை காப்பாற்ற ஒரு 3 பேர் அனுப்பிச்சார்ல சார். அது இல்லை, இதில் 3 பேர் யாராவது அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா பாதுகாப்பாக கூட இருப்பாங்க சார். நம்பிக்கையான ஆட்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சு சீன் எடுத்துக்கோங்க சார். சுத்தியாசனை இங்கே தயால் பிடிச்சிருக்கான். தயால் பிடிச்சி அவனை இந்த கயிறை கட்டி இதில் வெளியில் விடுறான் சார். தலைவர் அங்கே தயால் பொண்டாட்டியே வச்சுருக்காரு. தயால் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் தலைவர் என்ன மொத்த லாக்கில் அவனை அந்த சேர்லேயே உட்கார வச்சுருக்காரு. ஒன்றும் இல்லை சார், அங்கே தயாலோட மொத்த குடும்பியும் தலைவர்கள் தான் இருக்குது. ரைட்டுங்களா? அவர் ஸ்ருதிஹாசனை வண்டியில் ஏற்றி கூட்டு வரதுக்கு ஒரு 3 பேர் வேணும். அவர் என்ன நினைக்கிறாரு, தலைவர் என்ன நினைக்கிறாரு, கல்யாணியே நம்மகிட்ட தான் இருக்கா, கல்யாணியே கல்யாணி வந்து ஒரு பையனை ஏமாற்றிருக்கா. யார்? சைமனோட மகனை ஏமாற்றிருக்கா. அதான் சைமன்ட்டின்னு சொல்லியாச்சு. சாரி, அதை மகன்ட்டி சைமன் மகன்ட்டி சொல்லி இனிமேல் சைமன் மகன் அவளை டீல் பண்ணிடுவான். கரெக்டாக அப்படி தானே? சைமன் மகன் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ நீங்கள் சைமன் மகனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? 4 அரை அரைஞ்சு சேரோட கொளுத்திருப்பீங்க. ஒன்றும் இல்லை, என்ன பண்ணியிருப்பீங்க? ஓடிரு, இனிமேல் இந்த சைடே வரக்கூடாது, அடித்து துரத்தி இல்லை கெட்டி போட்டு ரூமில் போட்டு கெட்டி போட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். அவன் கிறுக்கு போய் என்ன பண்ணான், அவன் திறந்து விட்டான். அது இவர் என்ன எதிர்பார்த்தா இருந்தார்? அவர் நீட்டாக சைமனோட, அதாவது தயாலோட குடுமையே நம்ம கையில் தான் இருக்குது. இனி வந்து தயாலால் நம்மளை எதுவுமே பண்ண முடியாதுன்ற அதுதான் ஆகுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவள் இறங்கி அவள் பாட்டுக்கு போகிறா. இவன் கிறுக்க என்ன பண்ணுறான், இறங்கி வந்து ஐயோ பொண்டாட்டி என்ன வந்து ஓட பார்க்குறான். அதானே லாஜிக்கு. இவன் மாதம் ஒரு டேர்ன் பண்ணி என்ன பண்ணுறா அப்படின்னா, ஏண்டா கெட்டி போட்ட எனக்கு தப்பிக்க தெரியாத வெண்ண போட அவளை போய் புடுறா அப்படின்னு இவ தான் சொல்லி அனுப்புகிறா. அவர் என்ன நினைக்கிறாரு, இனி அவ்வளோ இந்த சீக்வன்ஸு, இந்த தயால் அண்ட் கல்யாணி சீக்வன்ஸ் அதோட முடியுது சார். அதான் கதை ரைட்டிங்கு முடியுது. அப்படிங்கும்போது இவ ஒரு டேர்ன் ஆகி இப்படி பண்ணுறான்றது தலைவருக்கும் ஷாக்கு தான். அப்புறம் பேர் என்ன, அந்த சைமனோட மகனுக்கும் ஷாக்கு தான். அநியாயமாக செத்து போன சார்லிக்கும் ஷாக்கு தான்.
தயாளுக்கே ஷாக்கு தான். இவன் இப்படி மறுபடியும் வந்து நம்மகிட்ட ஃபோன் அடிப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் அப்போ ஆமாம்ல நீ தான் தப்பிச்சிருவியே, நீ தான் பெரிய போலீஸ் ஆச்சா அப்படின்னோடனே டக்குன்னு அங்கே ஓடி போகிறான். பார்த்தா 2 பேர் நிற்கிறாங்க. அவன்கிட்ட பைக்கை பிடிங்கிட்டு தான் அவன் துரத்த போகிறான். அவங்க 3 பேரும் அவளை சும்மா கூப்பிட வந்தவங்க, அவ்வளோதான். அங்கே ஃபைட் பண்ணி நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்லாம் தலைவர் அவங்களுக்கு எந்த டிமாண்டும் வைக்கல. தலைவர் அவங்களுக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட்டே அங்கே இல்லை. தலைவர் கையில் தான் எல்லாம் இருக்குல்ல. சும்மா ஒரு 3 பேர் போய் அவளை வண்டியில் வச்சு கூட்டுறது தெரியாதா, அப்படித்தான் அனுப்புகிறாரு அப்படியே. இல்லைன்னா அவர் 18 பேர் தான் முதல்ல அனுப்பி தாக அளவுக்கு போயிடலாமே அவர் தான். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார்? இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்த ஆடியன்ஸ் மத்தியிலேயே காலிஷாவோட இன்ட்ரோ இருக்குல்ல சார், இதை ட்ரெயினில் அந்த இடத்துல இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாசாக இருந்திருக்குமே எதிர்பார்த்தேன். அப்போ அது ஒரு சின்ன ஏமாற்றம் தானே சார்? இல்லை சார், லாஜிக்கு நீங்கள் மறுபடியும் அங்கே தான் பார்க்கணும். ஒரு சிம்பிள், அதாவது 10 பேர் உள்ளே இறக்கிட்டாங்க. யார்? சைமன் குரூப் 10 பேர் உள்ளே இறக்கிட்டாங்க. இதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ சைமன் குரூப் 10 பேர் இவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் 18 பேர் வந்து யாருன்னு எனக்கு தெரியும், நீ மட்டும் இல்லை உனக்கு பின்னாடி 12 பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நீ யார் யாருங்கிற எல்லா பேக்ரவுண்டுமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு டைலாக் சொல்கிறார். இவர் சைமனால் அனுப்பப்பட்ட ஒரு ஆளுன்னு தான் வந்து காட்டுறாங்க இல்லையா? யாரு? அந்த வெடி வைங்கடா, அந்த மேன்ஷன் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே 10 பேர் உள்ள இறங்கியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 10 பேர் இறங்கி வெட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சைமனோட ஆளுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு இல்லையா, இவரே எனக்கு எல்லா பேக்ரவுண்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி 18 பேர் பின்னாடி இருக்காங்க, இவங்க தான் இவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சைமனுக்கு தெரிஞ்சிருந்தா அப்ப இவர் யாருங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும்ல. 18 பேர் இவங்க தான்றதா சொல்லல, அது நீங்க சேர்த்துக்கிறீங்க. அவர் 12 பேர் நீங்க ஹோல்ட் பண்ணி ஒரு மொரட்டாளுகளை உள்ள வச்சிருக்காங்க. அவங்க முட்டு கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான். அதானே சார் பாஷாவே, அதானே சார் பாஷாவில் இருந்து இந்த 5 பேர் பின்னாடி நிற்பாங்க. இல்லை இவங்க பூரா மொத்த பேர் இங்கே இருக்கிறவங்க பூரா யார் எனக்காக சேர்ந்த கூட்டம் பரல, அவ்வளோதான். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அது அந்த 18 பேர் எனக்கா. ஏண்டா அவனுக்கு அதுக்கப்புறம் ஏதோ லைஃப்பை செட் பண்ணி அவன் அங்கங்கே போயிருக்காமல, இவர் கூட இருக்குன்னு இல்லை. அதெல்லாம் அவருக்காக சேர்ந்த கூட்டம்னு ஒரு கூட்டத்தை காட்டணும். ஒரு சார் 10 பேர் உள்ள இறக்கிட்டாங்க சார், 10 பேர் உள்ள இறக்கிட்டாங்க, உள்ள 18 பேர் இருக்காங்க ரைட்டுங்களா. அதை அவங்க தெரிஞ்சே வரட்டும். 18 பேரையும் வச்சு, அதாவது அவனுக்கு யாருனே தெரியாமல் அவனுக்கு உள்ளே போகிறானுங்க. விஷயம்னா ஒரு 18 பேர் அடிக்கிறதுக்கு இருக்கானுங்க. இருந்தாலும் அவனுக்கு லாக் பண்ணிடலான்னு ஒரு தைரியத்தில் உள்ள. ஆனால் அவனுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கானுங்க. இவனுக்கு கால் தூசி கூட அவனுக்கு கால் தூசி கூட இவனுக்கு பெறமாட்டான்ற அளவு இருக்கும்போது அவ்வளோதான், முடிச்சுட்டு கீழே வரானுங்க. விஷயம் இவனுங்க அந்த யூனியன் லீடர் கூட இருந்தாங்க வச்சாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுன்றதெல்லாம் நீங்கள் அசியூம் பண்ணுறதில்ல. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது சார். இவர் சொன்ன டைலாக் என்ன சொல்லுங்க, இன்றைக்கும் அந்த 18 பேர் உன் கூட தான் இருக்காங்க, நீ என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இன்றைக்கும் அந்த 18 பேர் உன் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்காங்கிறதே தெரியும். யோசிச்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை அவன் சைமன் இவன் சொல்லியிருக்க மாட்டானா இருக்கும். இல்லை சைமன் இப்போ வேறு யார் எவன் மூலியமாக இவனுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். இல்லை சார் இப்போ அங்கே மாறன் இருக்கார்ல, அங்கே மாறன் அந்த இதில் இருக்கார்ல, வார்டன் மாதிரி இருக்கார்ல, ஒருவேளை அந்த மாறனுக்கு தெரிஞ்சிருக்காதா? மாறனுக்கு இவங்களோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சுங்களா? அப்படி ஊருக்குள்ள 4 பேருக்கு தெரியும் சார். அதுக்கு சைமனுக்கு இப்போ எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு விஜய்க்கு ரஜினிக்கு தெரியும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி சைமனுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் சொன்னதுலேயே 2 ஆன்சர் இருக்குது. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா சார், சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஆன்சர் தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் அசியூம் பண்ணி வேறு அசம்ஷன் எடுத்துகிட்டு வரீங்க. ஒரே ஒரு ஆன்சர் தான். விஷயம் அவங்க உள்ளே வராங்க. இப்படி இருந்தால் அது அப்படி இருக்கும், இல்லை இப்படி இருந்தால் இப்படி இருக்குங்கிறது 2 ஆன்சர் தானே. நான் என்ன சொல்கிறேன்னா 18 பேர் அவங்க அதை சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் யார் என்ன ஏதுன்றது எங்களுக்கு தெரியும். அவங்க என்னைக்கும் அந்த 18 பேர் உங்க கூட தான் இருக்காங்க, கூலியாக இருந்திருக்காங்க, அவ்வளோதான். நீ அப்போவே கூலிக்காரெலாம் இருந்திருக்கீங்க. இன்றைக்கும் அந்த 18 பேர் உங்க கூட தான் சார். காக்கடை கொண்டது, இதை கொண்டது, அதை கொண்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும்னு என்ன நிச்சயம்? இது என்ன அவசியம் சார்? காக்கன்ற மாதிரி அவன் சைமனோட அப்பா ஜேவியரை கொண்டது வச்சதெல்லாம் இவங்களுக்கு தெரியணும்னு என்ன சார் அவசியம்? அவசியமே இல்லை சார். கூலியாக இருந்திருக்காங்க, இல்லை முரட்டு ஆள்கள் ஒரு மாதிரி அப்பவும் இருந்திருக்காங்க. அப்பவும் 2-3 சம்பவம் பண்ணிருவாங்க. ஊருக்குள்ளே ஏதோ பிரச்சனை பண்ணி தான் வந்திருக்கிறானுங்க, ஓடி வந்திருக்கிறான்னு வச்சிருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன் சார், இப்போ ஜேவியரே கொண்டிருக்காங்க அப்படின்னா சைமனோட அப்பா ஜேவியர்னே தலைவர் சொல்லும்போது நமக்கு தெரியும் ரைட்டுங்களா? இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன விஷயம்? ஓகே, இப்போது சேவியரை வந்து கொண்டாங்க. சைமனுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட் தலைவர் வந்து சேவியரை கொண்டது. அவன் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. அவனே மறந்துட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மறக்க முடியாது, கொண்டதே மறந்துட்டான் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியல. அப்பாவை கொண்டவங்களை பூராத்தையும் ஊரில் எல்லாமே போய் கொண்டுட்டு இருக்கானா சார்? அந்த ஒரு வெறி இருக்கணும்ல சார். இதெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் உங்கள் டிமாண்டுக்கெல்லாம் நாங்கள் பண்ணது கதை எழுத முடியாது சார். இதுதான் பிரச்சனை. நீங்கள் அது எப்படி இப்படி இருக்கும்? மோனிகா எப்படி ஆடலாம்? உலகத்தில் எத்தனை படத்தில் பாட்டு பிளேஸ்மெண்ட் தப்பாக இருக்குது தெரியுமா? சொல்லுவானா? நீங்கள் சொல்லுவீங்க சார். அதான் சார் இருக்கு. நீங்கள் அதை எடுத்து எப்படி பிளேஸ்மெண்ட் எப்படி மோனிகா இங்கே ஆட விட்டாங்க, ஏன் ஆட விட்றாங்கன்றீங்க நீங்கள். அத்தனை படத்தில் இது பிரச்சனை என்னன்னா அது தப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு அசம்ஷன் வச்சுருக்கீங்க. இது இப்படி இருந்தாலும் கரெக்டாக இருக்குன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எழுதின கதைக்கு நீங்கள் லாஜிக் தப்பாக சொல்லுங்கன்றேன். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் எழுதுன்னு சொன்னால் நான் எழுத முடியாது சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க எத்தனை படத்துக்கு பிளேஸ்மெண்ட் தப்பாக இருக்குது அப்படி, அந்த தப்பாங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ இதுலேயும் அப்படி தான் இருக்குங்கிறது ஏற்றுக்கலாம். நான் அதான் தப்பாக இருக்குது அப்படின்னா பிளேஸ்மெண்ட் தப்பாக இருக்குன்னா பிளேஸ்மெண்ட் தப்பாக இருந்து போட்டு லாஜிக்காக என்ன தப்பு அதை சொல்லுங்கள். நீங்கள் பிளேஸ்மெண்ட்னா எங்கே வேணாலும் சார் சார் படம் முடிச்சுட்டு கடைசியில் வைக்கிறாங்க பாட்டு, படம் முடிச்சுட்டு எதுக்கு எல்லாரும் வந்து ஆடிக்கிட்டு இருக்கணும்? அதுவே பிளேஸ்மெண்ட் தப்பு தானே. எதுக்கு முடிச்சுட்டு ஜாலியாக எல்லாரும் படத்தை பார்த்துட்டு பாட்டுக்கு 2 டான்ஸை போட்டு வீட்டுக்கு போகணுன்றதுக்காக
வைக்கணுன்றதுக்காக வைக்கிறாங்க. அதான் சார், இவ்வளவுதான் இப்போ லாஜிக். பிளேஸ்மெண்ட் தப்பு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபிளாஸ் வந்து கூலிலே இருக்கு அப்படிங்கறது இல்ல சார் இப்பதான் சார் நீங்க சொன்னீங்க பிளேஸ்மெண்ட் தப்பா இருக்கு, லாஜிக்ல என்ன தப்பு அப்படி. ஆமா, பிளேஸ்மெண்ட் தப்பு, லாஜிக் தப்பு, என்ன தப்பு இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அந்த அதுல வந்து அந்த பாட்டே இல்லாம படத்தை கொண்டு போய்க்கலாமா? தாராளமா கொண்டு ரைட்டுங்களா? அவ்வளவுதான். அதுல என்ன இருக்கு? அந்த பாட்டு வச்சதுல என்ன தப்பு இருக்கு? அதை சொல்லுங்கன்றேன். வச்சதுல என்ன தப்பு அப்படிங்கறது நீங்க பாருங்க. தப்பு இது. அப்ப ஏன் கூலி படத்தை எடுத்தாங்க? இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஐட்டம் சாங் வந்து அவரோட இதுல இல்ல, அவர் உமனை காட்டுற ஒரு பெண்ணை காட்டுறோம் அப்படி அதெல்லாம் இல்ல. விஜய் ஐட்டம் சாங்லாம் ஆடி இருக்காரு லோகேஷ் கனகராஜ் படத்துல. ஆமா சார், லியோலே வீட்டுக்கு ஒருத்தர் குடிக்க கூப்பிடுவார்ல முத பாட்டு, பம் 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 நம்ம மாத்திட்டாங்க படத்துல. நான் ரெடி தான். ஆமா, அப்புறம் அது என்ன சாங்? நான் ரெடி தான் ஐட்டம் சாங் அது. பின்ன அவர் அப்படிதான் சார் ஆடிட்டு இருப்பாரு. அவர் ஆடின ஐட்டம் தாங்க சார். ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங். எது குடிக்க கூப்பிடுறது ஹீரோ இன்ட்ரோவா? வீட்டுக்கு ஒருத்தர் குடிக்க வாங்க கூப்பிடுறது சார். லியோங்கற கேரக்டர் எந்த கேரக்டரா இருக்கட்டும் சார். இது இந்த பாட்டு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணாதான் பெம் 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 மாத்திட்டானுங்க. நீங்க என்ன இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எல்லாம் வந்த விஷயம் எல்லாம் ஒன்று சார். ஒரு பாட்டு ஒழுங்கா இருந்திருது, அதுக்கு பிளேஸ்மெண்ட் அவங்க வச்சிருக்க கருத்து எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா அவரு குடிக்க கூப்பிடுறாரு பாட்டுல. குடிக்கலாம் கூப்பிடக்கூடாது, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னா பெம் 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 ஆக்கிட்டானுங்க. அப்ப அதுவே தப்பு தானே? அதை நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க. இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அதுக்கு. ஒரு பாட்டு சும்மா ஜாலியா அவ ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருக்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆடுற பாட்டு தப்புன்னு கேக்குறீங்க நீங்க. தப்புன்னு சொல்ல சார், பிளேஸ்மெண்ட் அந்த இடத்துல இருக்கலாமா? அது எப்ப கொண்டு வைக்கலாம் நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் அப்படி காட்டல. ஐட்டம் சாங்கிறது ஒண்ணு காட்டலன்னு வைங்க. அவர் இது ரஜினி படம் சார். நீங்க மத்த படம், நீங்க இது லோகேஷ் கனகராஜ் படம் நினைச்சிட்டு போறீங்க. அது உங்க நீங்க அவர் ஃபேனா இருக்கலாம். நான் போறது நான் ரஜினி படம். ஒண்ணும் இல்ல சார். ரோலக்ஸ் கமலஹாசன் எவ்வளவு பெரிய நடிகர். கமலஹாசனே உயிரே கொடுப்பண்றாரு லோகேஷ். ரைட்டுங்களா? அந்த கமலஹாசன் படத்துல ரோலக்ஸ்னு வந்து ஒருத்தர் வந்து படத்தை தூக்கி சாப்பிட்றாரா இல்லையா? ரைட்டுங்களா? தாகா அந்த மாதிரி எழுத முடியாதா ரைட்டிங்கு? தாகா வந்து தலைவர் உட்கார் இதில் நீல் ஒன் பண்ணு அப்படின்னு சொல்லி மண்டே பேட்டை வச்சு தான் மண்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் எழுத முடியாதா? இது ரஜினி படம். தாகாவே வந்தாலும் நீ கேனப்பை மாதிரி தான் போகணும். அதுதான் இங்கே சார். ரஜினி தான் அல்டிமேட்டுமே. அது புரிஞ்சு நீங்கள் எழுதி ஆகணும். அப்போ ரஜினி படத்தில் இந்த டான்ஸ்லாம் பார்க்க தான் வருவாங்க. சும்மா வருவாங்க. இப்போ டான்ஸு இன்ட்ரோ அது இதுன்னு எல்லாம் தேவை. நீ லோகேஷ் கனகராஜ் தலைவர் படம். ஆமா, நீ லோகேஷ் கனகராஜ் யாரா இருந்துக்கோ, நீ எழுது. தலைவர் எழுதும் தலைவர் மாதிரி தான் எழுதணும். நீ தாகா வந்தாருன்னா தாகா வந்தோடனே தலைவர் அப்படியே ரோலக்ஸுக்கு கமல் குனிஞ்சு திரும்பிட்டு போவார். அந்த மாதிரி திரும்பி போக சொல்றீங்களா நீங்க? அவரை குனிஞ்சு திரும்பிட்டு போல சார். அவர் ஸ்பை சார். அவர் யாருமே இருந்துட்டு போட்டு சார். எப்படினாலும் அவர் முன்னாடி ஒருத்தர் அவரை விட மாசா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இவர் ஒரு பாட்டுக்கு அமைதியா போலாமா? அப்படி சார் அங்கே கொலை பண்ணிடுவாங்க சார். கமல் அத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே இங்கே ரஜினியை கொலை பண்ண முடியாது உங்களால. இங்கே ரஜினி இப்போ சார் இப்போ ஒன்றும் இல்லை சார். அங்கே காக்கடை போய் மிரட்டிட்டு வர்றாரு. ஒழுங்கா இருந்து நீ மகனும் அவ்வளோதான் செமிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வராப்புல. வந்தவொடனே காக்கடைக்கு தெரியுது இவர் யாருன்னு. இவன்ட்ட மாட்டா என்ன பண்ணுவான்னு தெரியுது. மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவோங்கிறது தெரியுது. அதே நேரத்தில் அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து காக்கனோட ஆளுங்க. தலைவருக்கே வந்து அங்கே எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல. தேவாக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கேரக்டர் வீக்காக தான் சார் இருக்கு. ஒரு சராசரி தலைவர் கேரக்டர் அதில் வீக்கு தான் அந்த இடத்துல. ரைட்டுங்களா? தலைவர் வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிற தலைவர் கழுத்துல கத்தி ஒரு இன்ச்சு இறங்கிருக்கும்ல. அங்கே இறக்க தானே போனானுங்க. அதை அழுத்தி இறங்க யாரும் ஞாபகம் வரல அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமா சார். இப்போ ஞாபகம் வந்துருச்சு சார். ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் கூட 30 துப்பாக்கி வச்சிருக்காரு சார். ரைட்டுங்களா? கத்தி விதவிதமா வச்சிருக்காரு சார். அவன் ஆளு தான் பூரா எல்லாம் ஆள் பிளாக் அண்ட் ஒயிட்ல மாசா இருக்காங்க. அதுல ஒருத்தர் நடந்தாலும் தலைவரை கூட்டு போய் ஒரு காரில் வச்சு கொண்டு போயிடலாம். கரெக்டா? அந்த மாதிரி சரிங்க ஐயா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் வந்து உங்களை மெக்சிகோவில் வந்து மீட் பண்றேன் ஐயா அப்படி இல்லைன்னா நீங்க கூப்பிடுறீங்களா அப்படின்னு அமைதியாக ஒரு பாட்டுக்கு இருந்து வந்துருக்கலாம். அப்படி தானே ரோலக்ஸ் ஏதோ ஒன்று நம்ம அமைதியாக பேசாமல் இருந்துக்கிறோம். இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தான் சொன்னீங்க அவர் அங்கே வச்சு கொண்டு வாங்க சார் அப்படின்னீங்க. கேட்டிங்களா? அது பெரிய நம்மளை கொண்டு வாங்க, நம்ம பேசாமல் சரி அவங்க சொல்கிறத கேட்டு இருந்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கூலி பார்ட்டுல எடுக்கும்போது அவங்கள போய் எங்கேயாவது போய் அடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டுக்கு இருந்துக்கலாம். ஆனால் என் கூலிங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உனக்கு அவ்வளோதான் உண்டுலன்னு பண்ணிடுவேன். அவன் அப்பனையுமே மிரட்டிட்டு இவரையும் மிரட்டிட்டு இவரை ஒன்றும் இல்லாமல் கேனத்தனமாக தாகான்ற ஒருத்தர் அனுப்பணுன்ற தேவை எங்கே வந்தது? அந்த ரைட்டிங் அந்த மாடல் ஏன் வருது சார்? ஒவ்வொரு எல்லாம் முடிச்சுட்டு லியோவில் அங்கேருந்து ஒரு பேசுகிறாப்புல யார் ஆள் நல்லா பல்காக ஒருத்தர் கருப்பு கலர் டீஷர்ட்டை போட்டுவிட்டு இதுதான் கமலுக்கு காமிச்சு கமல் வாய்ஸை காட்டுறாங்க. என்ன கமல் சொல்கிறாரு? வாங்க வந்து சேர்ந்துட்டீங்க நீங்கள் என்றாப்புல. எதுக்கு அது வரணும்? விஷயம் என்னன்னா இவரும் அதே மாதிரி நீ இவ்வளோ பெரிய ஆளா, நான் உன்னை கொள்ள வரேன் வைக்க வரேன் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. ஏட்டா சுமூகமாக ஒன்று முடிக்கணும். ரைட்டுங்களா? இல்லை அடங்கி போய் முடிக்கணும். அந்த படத்தில் லியோ படத்தில் சுமூகமாக அவரும் கமலும் போகிற மாதிரி முடிப்பாங்க. அதேமாரி விக்ரம் படத்தில் அமைதியாக பேசாமல் போயிடுவோம் அப்படின்னு திரும்பி நம்ம பாட்டுக்கு திரும்பி போயிடுவோன்னு அந்த அனிருத்து கரெக்டாக மியூசிக் பண்ணதால தப்பிச்சுது அந்த சீன். இல்லைன்னா அவ்வளோதான். இதுல இல்ல சார் அவர் சப்மிசிவா போறாரு அந்த இடத்துல. அதுதான் உண்மை. அந்த இடத்துல அவ்வளவு பேர் இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது வாயை விட்டோம்னா நம்ம வாயை கழிச்சுருவாங்கன்னா அமைதியா போறாரு. உண்மைதான். அதை ஏத்துக்கோங்க. சரிங்க. நான் படம் பார்த்த வரைக்கும் என்னோட பெர்செப்ஷன் விக்ரம்ங்கிற கேரக்டர் எனக்கு பின்னாடி யார் இருக்கா, இதோட எண்டிங் என்ன அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். உங்களை எப்படி அழிக்கணும் முன்னாடி இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் வந்து எல்லாரையும் நேருக்கு நேராக நான் சண்டை போட்டு கொள்றேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க மாட்டேன்.
அவருக்கு கடைசி வரைக்குமே அவரை ஹோல்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு பையன் இருக்கான், எனக்கு பேரன் இருக்கான், பையனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதனால் நான் என்னோட முகத்தை காட்டி இதை பண்ண முடியாது, நான் வந்து மறைமுகமாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். பையனை கொண்டுட்டாங்க, அதுக்கப்புறம் இன்டர்மிஷனில் வேறு வழியே இல்லைங்கும் போது தான் உங்களை எதுக்குடா நான் மறைமுகமாக கொண்டுக்கிட்டு நான் இதுக்கப்புறம் மாஸ்க்கை கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவீல். கடைசி வரைக்குமே ரோலெக்ஸுக்கு விக்ரம் யாருங்கிறது தெரியாது, டெல்லி யாருங்கிறது தெரியாது. ஸோ இவனுக்கு என்ன நம்மளை யாருங்கிறது தெரியாது. நம்ம இப்போதைக்கு பேரன் பாதுகாப்பாக இருக்கான் அப்படிங்கும்போது நான் மறுபடியும் மறைமுகமாக நானே போய் எதுக்கு மூஞ்சியை காட்டி இது பண்ணுவானே, நான் மறைமுகமாகவே அவர் வந்து ஒரு ஸ்பை, பேசிக்காகவே அந்த கேரக்டருங்கிறது ஒரு ஸ்பை, அவரோட ஸ்டைல் அதுதான். அப்படிங்கும்போது நீ யாருங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும், நான் முன்ன மாதிரியே எப்படி பேஸ்லேருந்து ஆரம்பிச்சனோ அதே மாதிரி ரூட்லேருந்து நான் இருக்கேங்கிற தெரியாமல் உன்னை அழிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தானே சார் அது. அப்போ அங்கே இருக்கும்போது எல்லாரையும் காட்டணும் அப்படிங்கிற அந்த வீக்குங்கிறத சொல்ல முடியாது, அந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த்தே தானே. நான் வீக்குன்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நான் அப்படி தான் பார்க்குறேன் சார். வீக்குங்கிறது இல்லை, இது இந்த ஆங்கிளில் பாருங்கள், இந்த சொல்றீங்களா இந்த சீக்வன்ஸ், இதை ரஜினிக்கு எழுத முடியாது. இதை தான் நான் சொல்ல வரேன். அதான் இப்போ ரஜினி ஒரு இடத்துல வந்து அமைதியாக, ஒரு இடத்துல வில்ல ஒருத்தன் பேசும்போது ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் அமைதியாக போகிற மாதிரி எழுத முடியாது சார். ஏன்னா தேவராஜோட அந்த ஒரு ஸ்டைல், தேவராஜ்லாம் கிடையாது, தேவராஜ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரஜினி நீ என்ன தேவராஜ்ன்றீங்க சார்? தேவராஜுக்கு இந்த மாதிரி எழுத எவ்வளோ நேரம் ஆகுன்னு? ஐயோ என் மகன் 3 பேர் இன்னும் அங்கே தான் இருக்காளுங்க. இல்லை அங்கே அவங்களும் அங்கே தான் இருப்பாங்க, மகள்களும் அதான் அங்கே தான் இருக்காளுங்க. அவளை இன்னும் ஏற்றி நாங்கள் அனுப்பலை, என்னையை வெட்டினதுக்கப்புறம் அவளை தான் வெட்டுவான். கரெக்டு தானே? இவன் கூப்பிட்றான், இப்போ நம்மளை மெக்சிகோக்கு வேறு கூப்பிட்றான், பேசாமல் என்ன பண்ணிடுவோம் சரிண்டு அப்புறம் இவ்வளோ 3 பேரை கூப்பிட்டு போய் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெக்சிகோக்கு போய் இவனை கொண்டுறணும் அப்படின்னு ஆக்கிருக்கலாம்ல. அதானே உங்கள் லாஜிக் படி, அந்த லாஜிக் இங்கே அப்ளை பண்ணால் அதே தானே, அதானே சார்? என்ன இல்லை ஆமாம் சொல்லுங்கள். அப்போ அப்படிங்கும்போது அதையும் மீறி நீ எவ்வளோ பெரிய ஆளாவனாரு, நீ யாராவனா இருந்துட்டு போ, எனக்கு எதுவும் பிரச்சனைனா அவ்வளோதான், அவனை வந்து கொன்றுவேன், நீ அங்கே தேடி வர வச்சிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ ஏன் எழுதணும்? தேவராஜ் அவ்வளோ பெரிய ஆள் தான், அவர் தான் முதலேருந்து அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கலாமே. முதலேருந்து அவர் பணத்தை தான் அள்ள விட்றாங்க, அள்ள விட்டுட்டு அவருக்கு ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு கடைசியில் கிளைமேக்ஸ் வரும்போது நீ யாராவனாலும் இது தேவராஜ் அப்படின்ற அந்த ரஜினி முன்னாடி நீ வந்து ரஜினி அமைதியாக கிளைமேக்ஸ் விட்டு போனார்னா தேட்டர் எவனும் வந்து நிம்மதியாக அதோட தேட்டர் விட்டு வெளில வர மாட்டான். இதுதான் லாஜிக்கு. அதனால தான் அவர் பலூன் மேலே பறப்பார், ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போவார். இதெல்லாம் இன்றைக்கி நேரத்தில் இல்லை, 50 வருஷமாக இதுதான் சினிமாவில் நீங்கள் பார்த்து வளர்ந்தது. இப்போ புதுசாக ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்டு லாஜிக் மிஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? இது இப்படி தான் எழுதணும் சார், இது இப்படி தான் எழுதுனா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ரஜினி படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது அவர் அமைதியாக காக்காட்டையும் தலைவர்கிட்டையும் இந்த 3 பொண்ணுங்களை காப்பாற்றுன்னு சரின்ட்டு வந்துட்டார் அப்படின்னா முடிஞ்சிருக்கும். அது மாணிக்கத்தில் ஒர்க் ஆச்சுல சார், பாஷாவில் அங்கே ஒர்க் ஆச்சுல சார். அவர் அப்புறம் தான் பாஷா வந்து முடிச்சு விட்டுறாருல சார். அது கொஞ்ச நாள் அப்படி இருந்தார் சார், அந்த மாதிரி தானே சார் இருந்தார் இந்த படத்துலையும். நான் அதனால தான் இது 10 பாஷான்றேன் சார். மாணிக்கு பாஷாவும் கூலியும் ஒன்று தான், சைலண்டாக இருக்கிறார் சார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ இவர் யார் என்ன எதுன்னு விண்டேஜில் தெரியுது, அதை அப்படியே முடிச்சு விட்றாரு. இதே ஒரு விஷயத்தை எல்லா தலைவர் ஃபேன்ஸும் ஒத்துக்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது பாஷாவும் கூலியும் ஒன்று தான். தலைவர் ஃபேன்ஸ் இப்போ உங்களுக்கு இப்போ என்னோட உங்களுக்கு ஒரு 10 வயசு கம்மியாக இருக்கும் சார். நீ 10 வயசுல இது மாதிரி 25 வயசுல இருக்கணுங்களேன், ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 25 இருக்காங்க, 35 இருக்கும், நாங்கள் 45 இருக்காங்க, 65 இருக்காங்க, 75 இருக்காங்க சார். 5 இருக்காங்க, 10 15 இந்த நீ சொன்னீங்க மோனிகா பாட்டே வேண்டாம், 5 வயசு பசங்க ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இதில் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு சூர்யா, ஒரு விஜய், ஒரு கமல், ஒரு சூர்யா, விஜய், அஜித் அப்படின்னா ஒரு பேட்ச் இருக்குது, ஒரு 20 to 40 அப்படின்னு இந்த பேட்ச் 2 டிகேடு முடிஞ்சு, இது 5 டிகேடு. இதில் எத்தனை பேர் சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்கிறீங்க? அதற்கெல்லாம் இதுதான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை இந்த படம், அவ்வளோதான் சார். ஜெயிலரே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு ரஜினி பண்ணி சொன்ன வீடியோ நான் அனுப்புவேன் உங்களுக்கு. இதுதான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண. அது அவரோட ஏஜுக்கான ஃபேக்டர் சார். அதில் தோற்று போனவங்க தான் வெளியில் போயிட்டாங்க. சிரஞ்சீவி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலையா, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஒரு மம்முட்டி, மோகன்லால், ஒரு அமிதாப் பச்சன், தர்மேந்திராவெல்லாம் ஏன் இவ்வளோ ஓப்பனிங் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி இவர் கொடுக்குற அவுட்புட் பல டிக்கெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால வெளில போயிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. இப்போ மம்முட்டி படம் ஓடுது 50-60 கோடி ஓடுது அப்படின்னா மம்முட்டியை பிடிச்சவங்க ஒரு 2 டிக்கெட்டில் இருப்பான். இப்போ மீதி எவனுக்கு பிடிக்கல. ஏன்னா ஃபகத் ஃபாசில், நிவின் பாலி அவங்களாம் வந்துட்டானுங்க, டொவினோவெல்லாம் வந்துட்டானுங்க. இங்கே தெரிஞ்சோ தெரியாமையோ 5 டிக்கெட்டுக்கு வேறு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அவர்கிட்ட கேட்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அதில் ஒவ்வொன்றும் கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு. ஒருத்தருக்கு பாட்டை கொடுக்குறாரு, நீ பாட்டு மோனிகா போட்டு ஆடு அப்படின்னு 3 வயசுலேருந்து 5 வயசு 2.5 வயசு நடக்க ஆரம்பிச்சிருந்து மோனிகா போட்டு ஆடிட்டு இருக்காங்க சார். ரைட்டா? அதுக்கப்புறம் ஒரு 10 வயசு வரைக்கும் இந்த ஒரு இன்டர்வல் எடுத்துக்கோ, இல்லை இன்டர்வல் பிளாக் எடுத்துக்கோ, ஒரு இன்ட்ரோ சீன் எடுத்துக்கோ, அப்படிலாம் ஒரு கமர்ஷியல். அதுக்கப்புறம் உள்ளவனுக்கு கதையில் இருக்கிற அந்த பீக் மூமெண்ட்னு ஒரு குரூப் உட்காந்துருக்காங்களா அவங்களுக்கு. அது ஒரு சில பேருக்கு ரஜினியை பார்க்கணுன்னே ஒரு குரூப் இருக்காங்களா, அதுக்கு அது போயிடுறாங்க. இன்னொன்று பார்த்தா ரஜினியை லவ் பண்ணுறதுக்குன்னு அந்த ஃபோட்டோ வச்சு சுற்றிட்டு இருக்காங்களா இல்லையா, இப்படி எல்லா அவனுக்கும் கொடுக்குறத கொடுக்குறாரு.
ரைட்டுங்களா? இப்போ ஒன்றை பார்த்தா இப்போ எனக்கு தலைவர் பண்ண ரொமான்ஸ் பிடிக்குது அப்படின்னவனுக்கு தலைவர் பண்ண ஃபைட்டு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ண முடியும்? இப்படி இருக்கிற எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எல்லா எலமெண்ட்ஸையும் படத்தில் ஆட் பண்ணி இருக்கிற ஸ்டார் காஸ்ட்லாம் ஆட் பண்ணி எல்லாருக்கும் இவ்வளவு நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறனால உலகத்திலே இத்தனை வயசில் ஒரு மனுஷன் வந்து இண்டஸ்ட்ரியை வச்சுட்டு இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன்றா இருக்குது. அதில் ஒரு சில பேர் எனக்கு அப்படின்ட்டானுங்க, அதுக்காக அழ முடியாது சார். ஒரே ஒரு கேள்வி, இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தலைவரோட எல்லா ஃபேன்ஸுக்குமே இந்த படம் வந்து பாஷா அளவுக்கு இருக்காது, இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை. நீங்கள் சொன்னீங்க சார் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். இருக்குமா அப்படின்னா தலைவர் ஃபேன்ஸுக்கு இருக்கும். நீங்கள் தலைவர் ஃபேன்ஸ் சொல்லக்கூடாது, சினிமா ஃபேன்ஸ். தலைவர் ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸுக்கு இருக்கும். தலைவர் ஃபேன்ஸுக்கு ஒன்று தலைவர் ஃபேன்ஸ் இந்த படம் பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து படம் பிடிக்கல இல்லை சார், இது பாஷாவும் கூலியும் ஒன்றுன்னு ஒத்துக்குவாங்க. ஆமாம் சார், ஆமாம் சார், அடிச்சு சொல்லுவோம் சார், அடிச்சு சொல்லுவோம் சார், அடிச்சு சொல்லுவாங்க. இதுல அவங்களுக்கு தப்புதுன்னா வேற ஏதாவது நேரத்துக்கு முன்னாடி தான் சார் சொன்னேன், எல்லா ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு பிரியாரிட்டி. ஃபேன்ஸ் வேற, தலைவர் ஃபேன்ஸ் வேற. நீங்க மறுபடியும் தலைவர் ஃபேன்ஸ் தான், தலைவர் ஃபேன்ஸ் நான் அப்படி சொல்லவே இல்லை. எங்க சார் சொன்னேன்? அப்ப படம் பாக்குறவங்க ஃபேன்ஸ் அப்படி அதை சொல்றேன். தலைவர் ஃபேன்ஸ் சொல்றேன். தலைவர் ஃபேன்ஸ்ல அந்த படத்தை பிடிக்காது எப்படி சார் சொல்லுவாங்க? பிடிக்காது இல்ல சார், பாஷாவும் கூலியும் ஒண்ணுதான் சார், சத்தியமா ஒண்ணுதான். நான் உங்களுக்கு லாஜிக்கலா பிளேஸ் பண்ணிட்டேன் சார். ஆரம்பத்துல ஒண்ணும் இல்லாம சாதாரணமா அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு, 2 பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு, டக்குன்னு பார்த்தா ஒரு ஹைப்பை கொடுத்து அப்படியே கொண்டு வந்து வேற மாதிரி காட்டுறாங்க அவரை. அதே தானே இந்த படமும், அதே தானே சார், டெம்ப்ளேட்டே அதே தான். அப்புறம் போட்டு நீங்கள் இதில் என்ன நீங்கள் போட்டு ஒன்றுமே இல்லை. பாஷாலையும் இன்றைக்கி வரைக்கும் நக்மா அங்கே சின்ன பொண்ணா நின்று இருந்த இப்போ அந்த கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக அந்த மாதிரி இதுலேயும் லாஜிக்காக நீங்கள் 4 கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, பதில் தான் இருக்க எல்லாத்துக்கும் தான், அவ்வளோதானே. லாஜிக்காக இல்லை சார். இதில் ஒரே இது இவ்வளோ டிபேட் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து கூலி படம் வந்து நல்ல படம் தான், நான் இல்லைன்னு சொல்ல, நல்ல படம், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம், எங்கள் வீட்டிலே எல்லாரும் போனாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படம். ஆனால் ரஜினி ஃபேன்ஸ்லேயும் தலைவர் ஃபேன்ஸ்லேயும் கூட ஒரு சில பேருக்கு வந்து இல்லை, கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இந்த படம் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன். அது ஆமாம், அது நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பல பேர். கேள்வி அப்படி ஒரு கேள்வியாக வச்சுட்டா ஒரு ரஜினி ஃபேனுக்கு இந்த படம் பிடிக்காம இருக்காது சார். நான் ரிவ்யூ போனப்பே வந்து சொன்னாங்க சார் இந்த மாதிரி வந்து இல்லை பிரதர், நான் எதிர்பார்த்தேன், ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக சார். நான் மறுபடியும் இங்கே இப்போ ஒரு கூட்டம் இருக்குது சார், எனக்கு ரஜினியும் பிடிக்கும், எனக்கு இவரையும் பிடிக்கும், எனக்கு ரஜினியும் பிடிக்கும், இவரையும் பிடிக்கும். நான் ரஜினி படத்தை பார்த்தா வளர்ந்தேன், ஆனால் இப்போ எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேறு இப்போ இன்றைக்கி பார்த்தா ட்ரெண்டில் இவர் தான் இருக்கார், அவர் தான் இருக்கார் அப்படின்னு நிறைய அவங்களெல்லாம் நீங்கள் சேர்க்காதீங்க. நான் சொல்கிறது ரஜினி ஃபேன்ஸ், அதுக்கு டிக்ஷனரியில் அர்த்தமே வேறு, ரைட்டுங்களா? இப்போ என்னைய மாதிரி இருக்கிறாங்க சார் ஊருக்குள்ளே, எவன் என்ன சொன்னால் என்ன, நம்மளை என்ன ஆனாலும் என்ன அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே என்ன ரஜினி ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. அவங்க தான் இவ்வளோ நாள் அவரை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க யாருக்குமே வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு வேறு வாய்ப்பே இல்லை. இந்த படத்தை அவங்க பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க சார், சொல்லவே மாட்டாங்க சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த சும்மா அந்த நடுவில் ஒரு கூட்டம் இருக்குது, இதுவும் அங்கே ஒரு வாய் இங்கே ஒரு வாய் வச்சுட்டு அவங்கள்ட்டலாம் நீங்கள் அவங்கள ரஜினி ஃபேன் அது இது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிற ரஜினி பண்ணுறது வேறு, ரஜினிக்குன்னே இருக்காங்க அந்த குரூப் வேறு. தலைவர் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஃபேன் பேஸும் பார்த்திங்க அப்படின்னா தலைவருக்கு ஃபேனாக இருந்துட்டு இன்றைக்கி ஃபேன் பேஸை மாற்றிக்கிட்டு வேறு இடத்துல உட்காந்துருக்கானுங்க. அவனுங்களும் ஆமாம் நாங்கள் முதல்ல ஒரு காலத்தில் அங்கே தான் இருந்தோம், இப்போ இங்கே வந்துட்டோம் அப்படின்னா அப்பா அவர் நல்லா நடிச்சார், இன்றைக்கி இப்போ நல்லா நடிக்கணும்னு வெளில போகும்போது சொல்லிட்டு போயிடுறாங்க. போகிற போக்கில் இவன் கேட்குறான், அதெல்லாம் நீங்கள் கணக்கு வச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த படம் வந்து கூலியும் பாஷாவும் ஒன்று தான், கூலியும் பாஷாவும் ஒன்று தான் சார். ரெண்டாவது இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஆஸ் வி ஸ்பீக் 7வது நாளாக கடந்துட்டோம். 7 நாளில் கிட்டத்தட்ட 500 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் படம் இந்த ஒரு கேள்வியே வந்து நான் ஒரு சில வெப்சைட்களில் வந்து தேடி பார்த்தேன். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதெல்லாம் வந்து பார்த்தேன். அதில் 7 நாள் 9 நாள் கலெக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் 9 நாள் புதன்கிழமை 7வது நாள் சார், 8 நாள் போட்டிருந்தாங்க சார். 8 நாள் கலெக்ஷனே வந்து அதில் வந்து 229 கோடி தான் போட்டிருந்துச்சு வேர்ல்டு வைடு. இந்த 500 கோடி 550 கோடி அப்படிங்கிறது நான் 2-3 நாள் முன்னாடி இன்டர்வியூ எடுக்கும்போதே வந்து 550 கோடி வந்து தாண்டி போயிடுச்சு வேர்ல்டு வைட் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி. இப்போ இந்த மொத்தமே 250 கோடி 260 கோடி தான் ஒன்று வந்திருக்கு. அதை ஏற்றுக்குறோமா? ஆமாம் சார், அது ஓகே. அப்போ நான் இதை ஏற்றுக்கிறேன். அப்போ நான் இது லியோ 250 கோடினா வந்து இது 229 கோடி தான். இல்லை அப்போ நான் லியோ 160 கோடி தான் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு ஒன்று அதே வெப்சைட்ல நான் வெப்சைட்ல இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை. பாலிமர் நியூஸ்ல நேற்று பாலிமர் நியூஸ்ல அதாவது இவர் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு, இன்கம் டேக்ஸ் தாக்கல் பண்ணியிருக்காரு. யாருன்னா லலித் வந்து இன்கம் டேக்ஸ் தாக்கல் பண்ணியிருக்கும்போது 160 கோடி தான் மொத்தமே இந்த படம் கலெக்ட் பண்ணது. 404 கோடி தான் வேர்ல்டு வைடேவா சார், கலெக்ஷனே இல்லை. அதாவது டிவி ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு, ஓடிடி ரைட்ஸு, டப்பிங் ரைட்ஸு இதெல்லாம் சேர்த்தே 404 கோடி தான். கலெக்ஷன் 160 கோடி தான் தாக்கல் பண்ணியிருக்காரு. பாலிமர் நியூஸில் வந்தது. என்ன பண்ணலாம் இப்போ? இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 10 கோடி கலெக்ட் பண்ணி சொன்னால் நான் ஆமான்னு சொல்லிட்டு எரிஞ்சு போயிடுறேன் சார். டைம்ஸ் ஆஃப் யாராக இருந்தாலுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியா சென்னையிலையும் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறீங்க அங்கே சென்னையிலையும் இருக்குது. வேறு கலெக்ஷன் வேர்ல்டு வைடு வந்து 550 கோடி அப்படிங்கிறீங்க. 550 கோடி தாண்டி போயிட்டுருக்கு சார், தாண்டி போயிட்டுருக்கு.
சரி ஓகே சார். இப்போது நான் கடைசி அதே கேள்வியே முடிச்சேன். கலெக்ஷன் ஒன்று. இப்போ கலெக்ஷன் வந்த படங்கள் நிறைய படங்கள் வந்திருக்கு. 1000 கோடி இதே நம்ம எதிர்பார்த்தோம், ஒரு பயங்கரமான படமாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஒரு 550 கோடி இப்போ வரையும் தாண்டி போயிட்டு இருக்கு. 1000 கோடி போகலாம், கிட்டத்தட்ட 1000 கோடி எட்டிரும் அப்படின்னு சொல்லி வைங்களேன். கலெக்ஷன் வந்த படங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கலெக்ஷன் வந்துருச்சு, இது வந்து சூப்பரான ஒரு படம், நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்றுக்க முடியுமா? அது அவனை பொறுத்தது சார். இப்போ உங்களை பொறுத்த வரையும் சொல்லுங்கள். எனக்கு இப்போ புஷ்பா 2 பெருசாக எப்படா இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தேன், பட்டான் எப்படி இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தேன், ஜவான் எப்படி இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தேன், KGF 2 அப்படி பார்க்க முடியுமா, பாகுபலி 2 அப்படி பார்க்க முடியுமா, தங்கல் அப்படி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ். பார்க்க போய் தானே அவ்வளோ கலெக்ட் பண்ணுது. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நமக்கு அது பிடிக்கல. அதனால நல்ல படம் கலெக்ஷன் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து நல்ல படங்கள்னு ஏற்றுக்க முடியாது. எல்லா படங்களும் சார் நல்ல படம்ன்றது வேற, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது வேற. பிடிச்சிருக்கு பல பேருக்கு, பார்க்க போய் தான் 1000 கோடி கொண்டு வராங்க. இப்போ ஜவானு பட்டான்லாம் நல்ல படமா நீங்கள் சொல்கிற மாதிரி பிடிச்சிருக்கு போகிறாங்க, ரைட்டுங்களா? எனக்கு அது பிடிக்கல, அவ்வளவுதான். நல்ல படம் கெட்ட படம்னு என்ன இருக்குது? இப்போது KGF 2, பாகுபலி 2, 2.0, வேறு இன்னொரு என்ன படம் வந்தது, இப்போ கண்டாரா 2 வரப்போகுது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்ச படங்கள் அவ்வளோ ஓடிச்சு முடிஞ்சுது. இப்போ கூலி வந்து லோகேஷ் கனகராஜ் படமா இல்லை சூப்பர் ஸ்டாரோட? சூப்பர் ஸ்டார் படம் தான். சூப்பர் ஸ்டார் படம் தான். இங்கே லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற வேறு எந்த ஆக்டர்ஸுமே, அதுக்கு எப்படின்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. நாகார்ஜுனா இருக்கார், இல்லை வந்து அங்கே ஆமீர் கான் இருக்கார், இவர் இருக்கார், எல்லாமே இருக்குது. அந்த எல்லா ஆக்டர்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கான ரோல் வந்து அதை தாண்டிலும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து இங்கே ஹையராக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒத்துக்கிறீங்களா? கூலியில் முழுக்க இவருக்காக எழுதப்பட்ட, இவருக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அவரோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் கூலி. ஓகே சார், சூப்பர். இந்த உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.